Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. I am your Vetrichelvi. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்டுக்கு உரிய கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கேன். Let us go to the topic. Now, CBSE as well as Tamil Nadu State போர்டுக்கு உரிய ப்ரிப்பரேஷன் லெசன் சொல்யூஷன். ஸோ இதில் சில எக்ஸ்பெக்டட் மாடல் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவோம். Now, this is இப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். கொஸ்டின் எஸ், calculate the mass of a non-volatile solid பார்க்கலாம். எஸ், calculate the கொஸ்டின் படிக்கிறேன். Calculate the mass of a non-volatile solid, molar mass 40 kilogram per mole, which should be dissolved in 114 gram of octane to reduce its vapor pressure to 80%. இது ரொம்ப ஈஸியாக அடிக்கடி போர்டில் வர கேள்வி தான். என்ன கேட்குறாங்கன்னா, calculate the mass of a non-volatile solid. ஸோ அதில் போகிற சொல்யூட்டோடைய வெயிட் கேட்குறாங்க. மோலார் மாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. டிசால்வ் இன் சால்வெண்ட் ஆக்டேனாக இருக்குது. அதோடைய வெயிட் 114 கிராம் ஆஃப் ஆக்டேன். ஸோ இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோ, ஆக்டேனோட மோலார் மாஸும் 114 தான். தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு ரெடியூஸ் த வேப்பர் ப்ரெஷர் டு 80%. இப்போ இந்த இடத்துல தான் ரெடியூஸ்டு டு 80% அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதோடைய வேப்பர் ப்ரெஷர் கரெக்டாக கொடுக்கல. என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, ரெடியூஸ்டு டு 80%னா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். தட் இஸ் கால் ஃபைனல் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் இருக்கிற டேட்டாஸ் நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் காப்பி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு W2 இஸ் த கொஸ்டின். அதோடைய மோலார் மாஸ் 40 கிராம். அதுக்கடுத்தது W1 கொடுத்துருக்காங்க 114 கிராம். அதோடைய மோலார் மாஸ் 114 ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கோம். வேப்பர் ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ்டு டு 80% என்ன ஃபைனல். உனக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷனா, எப்போ சொல்யூட் கேட்டாலுமே அது இது சொல்யூஷன் லெசனுக்குரிய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது சொல்யூட் என்றால் W2 M2 இருக்கலாம் அல்லது WB M2 சொல்யூட். சால்வெண்ட் என்றால் என்னது, ஏவில் குறிப்பாங்க, WA MA அப்படின்னு குறிப்பாங்க. ஸோ this is for your information. ஓகேவா? ஸோ now இப்போ let us go to the formula. ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கோங்கம்மா. இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ now my formula is this is, அதாவது இந்த இடத்துல இது மாதிரி எடுத்துக்கோ. what is P0 is the pure solvent, P is the solution. this is in a P0 minus P reduced to 80% சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரம்ப இனிஷியல் 100, ஃபைனல் 80. ஸோ வாட் இஸ் இட், P0 minus that is equal to delta P is equal to 20. அப்போ அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண போகலாம். இப்போ அடுத்தது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். the difference 80 divided by initial pressure 100 into இந்த டேட்டாஸ் WB that is the question. இது மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் இன்ட்டு ரெண்டுமே உனக்கு 114 தான். ஆக்டேனுடைய மோலார் மாஸும் 114, கொடுக்கப்பட்ட வெயிட்டும் 114 தான். இது ரிப்பீட்டடாக வர கொஸ்டின் தான். ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஹவு டு டூ, சிம்பிளாக உன்னுடைய வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த இதுக்கு வரோம். எஸ்மா 114 கேன்சல் ஆகிடுது. இந்த இதில் இந்த ஜீரோ அடிக்கிறோம். அப்போ உனக்கு இந்த இதுலேயும் அந்த ஜீரோ போயிடும், இந்த ஜீரோ போயிடும். அடுத்தது இங்கே வருங்க, மேலே ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ போயிடுது. அப்போ வாட் இஸ் WB இஸ் ஈக்குவல் டு 8 into 4, 8னா 32. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம அந்த இதில் வேறு என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். எஸ், 14 கிராம் M2 W2. ஓகே, P0 minus P, that is called yes, P0 minus P. 1 minute. Yes, 1 minute children. Inge there is a difference. We should write here the substitution was mistake. Yes, it should be 20. It is 20. Okay va? Yes. இப்போ பாருங்கள், இப்போ இதோடைய கேல்குலேஷனை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல க்ளீன் பண்ணிப்போம். இது கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணிவிட்டோம். அது கேன்சல் ஆனபடியே இருக்கட்டும். இந்த இடத்துல எஸ், இங்கே 100 இருந்தது, இங்கே 40 இருந்தது. இப்போ நம்ம வாட் இஸ் WB அப்படின்னா, நம்ம யூ கேன் ரைட் WB is equal to 40 into 20 divided by 100. அவ்வளோதான். இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 5, 40 5ஆல் கேன்சல் பண்ணால் 8 கிராம்.
திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இது மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, அது எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Now let us go to the formula substitution. உனக்கு தெரியணும், அப்புறம் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸும் உங்களுக்கு தேவை. எஸ், இப்போ பார்க்குறோம், இந்த கொஸ்டினை நம்ம படிக்கிறோம். ஓகேவா? எஸ், என்ன சொல்கிறாங்கன்னா, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் ஃபார் த மொலாலிட்டி ஆஃப் மீத்தேன் இன் பென்சின் அட் திஸ் டிகிரி. தட் இஸ் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கால்குலேட் த சாலிபிலிட்டி ஆஃப் மீத்தேன் இன் பென்சின். ஸோ உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, சாலிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தட் இஸ் கால்ட் அஸ் அ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ். அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அதுதான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரி, உனக்கு அந்த ஃபார்முலாவில் என்ன கேட்குறாங்கன்னு வேணும், அவ்வளோதான். இப்போ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் யுவர் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்டே ஃபார்முலா. ஹென்ரிஸ் லாவோடைய ஃபார்முலா P is equal to, this is பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்லலாம் அல்லது ப்ரெஷர்னு சொல்லலாம், KH into X gas. இப்போ உன்னுடைய P வேல்யூ கொடுத்தாச்சு 760 millimeter of mercury. உன்னுடைய KH வேல்யூ 4.25 into 10 power 5 millimeter of mercury into X gas. ஸோ எக்ஸுங்கிறது உன்னுடைய சாலிபிலிட்டி ஆஃப் த மீத்தேன். அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. ஸோ எக்ஸ் கேஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல 760 டிவைட் பை 4.27 into 10 power 5. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுடைய ஒர்க் ஓவர். ஓகேவா? அப்போ 760 into 10 power ப்ளஸ் 5 மேலே போச்சுன்னா -5 டிவைட் பை 4.27. அதை நான் என்ன பண்ணணும்னா, இது இந்த சைட் போச்சுன்னா நீ 10 power -2 போட்டுக்கலாம். இந்த சைட் போகும் பொழுது -2. அப்போ இதை மட்டும் நீ கேன்சல் பண்ண அப்படின்னா, இந்த -2 அகெயின் மேலே போச்சுன்னா உனக்குன்னா, ஸோ 10 power 7 வந்துருச்சு. ஸோ நவ் யூ ஹேவ் டு 760 டிவைடட் பை 427. இதை சால்வ் பண்ணிவிட்டு வரலாம். ஓகே, இந்த -2, எஸ் -2, அதாவது 100 இங்கே போடுவோம், அங்கே. ஸோ 10 power -1 மினிட்மா, இது +5 -5. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. சின்னதில் நல்லாவே மிஸ்டேக். என்ன அப்படின்னா, இது -5, இது மேலே போச்சுன்னா, ஸோ வாட் இஸ் பிகம் 10 power? எஸ், வாட் இட் ஷுட் பி த, லெட் மீ ரைட் ஹியர். இட் இஸ் -2 கேன்சல் ஆச்சுன்னா இட் இஸ் 10 power -3, not 10 power. எஸ், now this is 10 power -3. ஸோ அப்போ ஃபர்தராக உன்னுடைய கேல்குலேஷன் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, எஸ் 760 into 10 power -3 டிவைட் பை 427. அவ்வளோதாம்மா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு கிடைச்சிடும். இப்போ 760 டிவைட் பை 427. இப்போ 2 வாட்டி போட்டால் 800. ஸோ ஒரு வாட்டி போட்டுக்கோ. நான் இது மாதிரி டிவைட் பண்ணாவே ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் இது மாதிரியே வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10ல் 7 போச்சுன்னா 3, 5ல் 2 போச்சுன்னா 3, எஸ் 3. நெக்ஸ்ட்டு புள்ளி வச்சுக்கோ. அப்போ உனக்கு யூ கேன் புட் 1 0. இப்போ உனக்கு இது எத்தனை வாட்டி வரும்னா 8×32, 8×32. ஓகேவா? ஸோ நம்ம வில் ட்ரை 8 வாட்டி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 7க்கு வந்துடலாம். 7 8 7 7 49 8 49 56. ஓகே, 5 1 2 16 21 2 42 33 34 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல என்னடும் 7ன்னு வந்துப்போம். அதோட கூட நிறுத்திக்கலாம். எஸ், இப்போ நம்ம அங்கே 7 போட்டுக்கிறோம். 7 49 4 ஒரு 14 18 மீதி 1 7 28 28 1 29 10ல் 9 போச்சுன்னா 1 4. ஓகேவா? போன 1 இங்கே 12ல் 8 போச்சுன்னா 4. இங்கே கொடுத்தாச்சு 2 இல்லையா? 12ல் 2 தான் இருக்குது. 2 12ல் 9 போச்சுன்னா 3 அகேன். எஸ், நான் திஸ் 10 மீதி 1 8 12 மீதி 1 10 13. ஓகே, திஸ் இஸ். ஸோ இப்போ திரும்ப நீ இதுக்குள்ளே இப்படி போடணும் அப்படின்னா ப்ராபபிளி 1.7 அல்லது 8 வந்திருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? 7 or 8. 8
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 29 இருக்குல்ல 2989ஓட ஒரு 427 ஆட் பண்ணுறேன். மீதி 1 10 15 மீதி 1 10 14 மீதி 1 314 கீழே தான் இருக்குது. அப்போ ஸோ இது திஸ் இஸ் அகெயின் யூ வில் கெட் ஒன்லி த 7 8க்கு வருமானு பார்த்தேன், அது வரல. அதனால் மல்டிப்ளை பண்ணுறதோட ஒரு இதை கூட்டி பார்த்துக்கிட்டேன். ஸோ நவ் வி ஆர் கெட்டிங் 7 ஒன்லி. நவ் வி ஆர் கெட்டிங் 7 only. So this is, so now your answer is 1 point, let me write the answer. Yes, 1.77 into 10 power அங்கே -3 போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன், கரெக்டாக? எஸ், அவ்வளோதான். 1.77 into 10 power -3. What is this? Is your solubility of the methane. Okay, அப்போ solubility of your methane is, now you can have this is, okay, yes, solubility. This is your answer, 1.77 into 10 power -3. இப்போ பார்க்கலாம். Yes, yes, it's correct. 1.77 into 10 power -3 is correct. Let us go to the 10 power -3 is correct now. Yes, now it is, yes, we are moving to the, this is correct. Your answer is correct. Where is it? This is, your answer is correct. Okay, now let us go to the next question. எஸ் மேம். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். Calculate the freezing point of a solution when 3 grams of calcium chloride were dissolved in 100 grams of water. So 3 gram calcium chloride solid கொடுத்துருக்காங்க, water 100 grams solvent கொடுத்துருக்காங்க. Calculate the freezing point of solution. So delta TF கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிக்கணும். Calcium chloride undergoes complete ionization. Okay, Kf of water is given. So இப்போ நம்மளுடைய formula delta TF IM into, okay, இப்போ I வந்து என்னது, what is called degree of dissociation, water factor. calcium chloride க்கு 3 ions are there, that is called calcium chloride. I factor வந்து 3, அதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து what is it, your formula molarity. what is the molarity formula, அதை வேணால் இந்த இடத்துல எழுதிடலாம். Next we are moving to the formula is equal to I into molarity is weight of solute. Solute வந்து WB ன்னு சொல்லணும், and then MB and then W1. Here it is 1000, ஓகேவா, into KF. இப்போ அதை தான் இங்கே I கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து கால்சியம் குளோரைடு வந்து 3 கிராம், அதோடைய மோலார் மாஸ் 111. Here water is 100 gram and it is the 1000. இது 1000 உன்னுடைய அந்த இதுக்காக கிலோகிராம் சேஞ்சுக்காக போட்டிருக்கிறது 1000. 100 gram of water. So everything is ready. Now this is on simplification. This is, இப்போ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சி எல்லாருமே நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் தான், பார்த்துக்கோங்க. இதை நம்ம அதனால் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் நீட் அண்ட் நான் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் பயப்படுவீங்க, ஆனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாமா? எஸ். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இல்லை 1 minute பாருங்களேன், ஈஸியாக பண்ணலாம். 9 into 3 3s are 9. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 1.86 இங்கே இருக்கிற 1000 இருக்குல்ல, அதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அப்போ வந்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 3 into 3 into இந்த 1000 வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 10 power what is it, 10 power 2 into 10 power 1 into 1.86 divided by 100, கரெக்டாக? அப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடுது. இல்லை, நீ அதை கேன்சல் பண்ண வேண்டாம், கேன்சல் பண்ண வேண்டாம். அதுக்கு பதில் வேறு மாதிரி செய்யலாம். 1 minute, அதுக்கு பதில் வேறு மாதிரி செய்யலாம். இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, உனக்கு அந்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தெரியணும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, now let us see here this is.
அதாவது இந்த 10 பவர் டு 100 இதால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். அப்போ உனக்கு அது என்னவா வரும் அப்படின்னா 186 வரும். இது வந்து 3 3 9 இன்ட்டு அது 186 ஆகிடும் இன்ட்டு 10 டிவைடட் பை ஹியர் இட் இஸ் 10 பவர் 2. இந்த இதை நீங்கள் கடைசியாக இப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த 10 பவர் 2 இது இல்லையா, அப்போ இந்த இதுக்கும் கேன்சல் ஆகிடும். ஒரே ஒரு 10 தான் இருக்குது. இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா we can இப்படி போட்டோன்னா 186 இன்ட்டு 0.9 அவ்வளோதான். நான் இதை சால்வ் பண்ணோம்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா டெல்டா டிஎஃப் கிடைக்கும். ஓகேவா? 96 54 5 98 72 72 77க்கு 7 9 10 16 ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கிறோம். Now this is your delta. 1 minute. இந்த அளவு வராதே உனக்கு, ரொம்ப ரொம்ப நியரிங்காக தான் அது இருக்கணும். 3 3 1000 3 2 2 இந்த கேன்சல் மல்டிப்ளை பண்ணிட்டா 186 3 9. அடுத்தது இங்கே பாருங்கம்மா, நம்ம we left this point into this is 111ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதனால் நான் அந்த இடத்த வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அங்கேயே தான் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்ம 167.4 டிவைட் பை 111 அங்கே மிஸ் பண்ணதை இங்கே செஞ்சு முடிச்சிடலாம். 167.4 111 வகுக்கிறோம். ஒரு வாட்டி வருது. எஸ், 7 1 போச்சுன்னா 6, 6 1 போச்சுன்னா 6 1 போச்சுன்னா 5. அப்புறம் புள்ளி வச்சுக்கோ. இங்கே 4 இருக்கிறது. நிச்சயம் 4 வாட்டி வராது. 4 வாட்டி வர வாய்ப்பு இல்லை. 444. ஸோ நான் 3 போட்டுக்கிறேன். 3 போட்டுட்டு ஒர்க் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு 5 4 போச்சுன்னா 2. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல 4 போட்டுக்கலாம். ஸோ மை ஆன்சர் இஸ் ஹியர் வந்து 1.4ன்னு தெரியுது. அது நீ அங்கே போய் கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி போட்டுக்கலாம். கெல்வின் திஸ் இஸ் யுவர் டெல்டா டிஎஃப். ஏன்னா இந்த இடத்துல ஒரு இதாம காமன் சென்ஸ் அப்படிங்கிறது இங்கே பாரு, டெல்டா டிஎஃப் இப்படி வருதுன்னா நிச்சயம் வர வாய்ப்பு கிடையாது. அதனால் ஏதோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது இந்த வந்து இது தெரியுது. அதனால் அதை திரும்ப நீ என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வந்துடுறேன். பிகாஸ் ஸ்டெப்ஸ் கரெக்ஷன் போகும்போது உனக்கு பிரச்சனை வந்துடும். ஓகே, நவ் ஐ ஆம் க்ளீனிங் திஸ். பிகாஸ் இந்த இடத்துல க்ளீன் பண்ணிடலாம் அழகாக. அது ஏன்னா டெம்பரேச்சர் இல்லை இல்லைங்களா, அப்போ வந்து நவ் லெட் மீ கரெக்ட் ஹியர் இட் இஸ். எஸ், திஸ் இஸ் divided by 1 1. Then only it is called as a delta TF. அப்போ உனக்கு now this one yeah, we got it. Okay va? Yes, now what they want is solution. So what is regarding your what is it called the freezing point பொறுத்த வரைக்குமே இந்த லைன் பார்த்துக்கோங்க. இது 0 டிகிரி, இது -1 அப்படி வரும். இப்போ இது வந்து here this is இது வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா T0F இது TF அப்படிமா. வாட் இஸ் திஸ் இஸ் யுவர் டெல்டா TF இஸ் ஈக்குவல் டு ஹையர் வேல்யூனா T0F மைனஸ் TF. ஓகேவா? தெரிஞ்சிருக்கணும். தெரியலங்கிற பட்சத்தில் நான் இதை எழுதுகிறேன். ஃப்ரீசிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்குமே இதுதான் வந்து உனக்கு அதிகமாக இருக்கிறது. எது பியோர் சால்வெண்ட் இது அதிகமாக இருக்கும். சரி, இப்போ உனக்கு இதுதான் கேட்குறாங்க. திஸ் இஸ் வாட் தேர் ஆஸ்கிங். திஸ் இஸ் த கொஸ்டின். இது கொஸ்டின். அப்போ இது வந்து இந்த சைடு வரும்போது டிஎஃப் ஆகிடும். அங்கே வந்து T0F மைனஸ் டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இப்போ கெல்வினில் தான் மோஸ்ட்லி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் இதை வந்து நீ என்ன சொல்கிற 273 கெல்வின் மைனஸ் ஆஃப் 1.4 கெல்வின். அப்போ உனக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கம்ப்ளீட் பண்ணிக்கோ. ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 273 மைனஸ் 1.4 இங்கேயே முடிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ரஃப்லாக போட்டு இங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நேராகவே பண்ணிக்கலாம். ஏன்னா உனக்கு அப்படி எழுதும்போதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும், தப்பு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நோட்டடைய நடுவுலையும் போட்டோம்னாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ 10ல் 4 போச்சுன்னா 6 புள்ளி. இந்த இடத்துல 2ல் 1 போச்சுன்னா 1. அப்புறம் இங்கே 7 2 ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ் கெல்வின். ஸோ the freezing point of the solution is 271.6. Answer is correct. Okay va? Yes ma'am. Are you clear? Yes. Let us go to the next question. Next question போகலாம்.
எஸ். இப்போ பாருங்கள், எடுத்தது அந்த கொஸ்டினை கொஞ்சம் படிக்கிறேன். அது ஏன்னா எப்படி அளவு கேப்சர் ஆகுதுன்னு தெரியல, அதுக்கு தான். Calculate the mass of sodium chloride to be dissolved in the 37.2 gram of water to lower the freezing point by 2 degrees centigrade assuming that sodium chloride undergoes complete dissociation. இப்போ அதே பாயிண்ட் தான். இப்போ உனக்கு என்ன கேட்குறாங்கன்னா மாஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு, அந்த எவ்வளோ சோடியம் குளோரைட் போட்டு கரைக்கிறேன்னு சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாத்தையுமே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். வாட் இஸ் ஐ இஸ் யூ கேன் see children. Sodium chloride I வந்துட்டு what is called molarity, WB is the question. 1000 divided by molar mass of sodium chloride இங்கே கொடுத்துருக்காங்க 58.5 into 37.2ங்கிறது உன்னுடைய வாட்டர் கிராமில் இருக்குது, அதனால 1000 போட்டாச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதெல்லாம் நீ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இது போய் இது என்ன மிஸ் அப்படின்னு இப்போல்லாம் கேட்டுருக்கக்கூடாது. திஸ் இஸ் யுவர் மொலாரிட்டி இன்ட்டு 1.86. இப்போ இது திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிஎஃப். அதுதான் அவங்க கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா ரெடியூஸ் டு 2 டிகிரி சென்டிகிரேட். இந்த இடத்துல அப்போ டெல்டா டி வந்து 2 டிகிரி சென்டிகிரேட்னாலும் கெல்வினாலும் டிஃப்ரென்ஸ் வரும் பொழுது ஒன்று தான். அதனால் இங்கே போய் இதில் போய் 273லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இதை சால்வ் பண்ணோன்னா WB உனக்கு கிடைக்கும். ஸோ நவ் லெட் அஸ் கோ அண்ட் டூ இட் ஹியர். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதில் உனக்கு எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. வேறு மஞ்சள் கலர் எடுக்கிறேன். எஸ். இப்போ அடுத்தது நான் பார்த்ததில் இது ரெண்டும் ஏதோ 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தது. எது இது. அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நவ் லெட் அஸ் ரைட் ஹியர். இங்கே வந்து 1 போட்டுக்கலாம். எஸ். எஸ் ஸ்டூடெண்ட். இப்போ பாருங்களேன் எப்படி ஈஸியாக இப்போ எடுத்துகிட்டு பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 இஸ் ஈக்குவல் டு உனக்கு வேணுங்கிறது WB இன்ட்டு 1000 இன்ட்டு அதே தான் நான் எழுதுகிறேன் 1.86 டிவைட் பை 58.5 இன்ட்டு 37.2. இதில் ஒன்று நான் என்ன கவனித்தேன் அப்படின்னா இது ரெண்டால் மல்டிப்ளை ஆகுது. இப்போ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதை நீ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணினா அப்படின்னா உனக்கு என்ன ஆகுதுங்கிற அதை முடிச்சுக்கோ. இந்த 1 WB இன்ட்டு 1000னா உனக்கு 1860 கிடைச்சிடும். கரெக்டாக? இந்த இடத்துல 58.5 அப்படியே இருக்குது. இந்த 37.2 இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதால் எடுத்துகிட்டு போயிடுறேன். எனக்கு கேன்சல் பண்ண வசதியாக இருக்கும். அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன் 10⁻⁻1 போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ உன்னுடைய இது என்ன ஆகுதுன்னா பாருங்கள் WB. எஸ். அங்கேயே முடிச்சிடலாம். உனக்கு டீச்சிங்காக மிஸ் எடுத்துகிறேன். 186 இதை பிரித்து எழுதுகிறேன். ஓகேவா? எஸ். 58.5 இன்ட்டு 372 இன்ட்டு 10⁻⁻1. இப்போ பாருங்கள் இதில் வந்து உனக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணுறதை பாருங்கள். இது மாதிரி பண்ணணும்னா உனக்கு செய்யறது ஈஸி. இது ஒரு வாட்டி. இப்போ இது வந்து உனக்கு 2 டைம்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக? இப்போ உன்னுடைய ஒர்க் வந்து எஸ். இப்போ 10 10 இது மேலே போச்சுன்னா 10 ஆகிடும், 100 ஆகிடும். நான் இப்போ அதில் எதுவும் கை வைக்கலை. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த சைடு எடுத்துறேன். எஸ். என்னது WB ஈக்குவல் டு 58.5 இன்ட்டு 2 இன்ட்டு 10⁻⁻1 டிவைடட் பை அங்கே என்ன இருக்குன்னா வெறும் 10 மட்டும்தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த 10 மேலே வந்ததுன்னா -1 ஆகிடும். ஸோ 58.5 இன்ட்டு 2 தான். அது நம்ம ஈஸியாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 2 10 மீது 8 16 1 17 2 10 1 11 நான் ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இன்ட்டு 10⁻⁻1 இன்ட்டு மேலே வர 10⁻⁻1. அப்போ உனக்கு இது என்னாகுன்னா 1.17 கிராம். ஓகேவா? அவ்வளோதான். இங்கே இருக்கிறது பிகாஸ் ஆஃப் 2 டெசிமல்ஸ் என்னவாயிடுது SWB. ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ 1.17 கிராம் நீ எடுத்து டிசால்வ் பண்ணினாவே உனக்கு போதும். இப்போ நான் அவங்க முன்னாடி தான் கால்குலேட்டர் இல்லாமல் தான் நான் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ உனக்கு எப்படி கேன்சல் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் நான்
எடுத்துகிட்டு போனேன். அதனால் நீங்கள் கால்குலேட்டர் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் பயப்படாதீங்க. டெஃபினட்டாக இது மாதிரி கேன்சல் பண்ணுற மாதிரி தான் அவங்க டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா அது தெரியும். ஓகேவா? எஸ். சம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோமான்னு பார்க்கலாம். ஒரு இடத்துல அந்த இது கொடுத்துருந்தாங்க, வாட் இஸ் இட்? எஸ், that goes to previous sum. இந்த சம் நம்ம சால்வ் பண்ணாமல் வந்திருக்கோம், அதனால தான் பார்த்தேன். எஸ், let us see this sum. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா இருந்தது, அதனால தான். At 25 degrees centigrade, the saturated vapor pressure of the water is 3.165 kilopascal. அதோடைய இன்னொரு ரீடிங்கும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் 5% அக்வஸ் சொல்யூஷன். ஸோ சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அப்படின்னு அவங்க எதை கேட்குறாங்கன்னா, இதில் வந்து பி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? 5% அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் யூரியா. இப்போ நம்மளுடைய ஒர்க் என்னென்னா, ஒன்று 5% அக்வஸ் பர்சன்ட் ஆஃப் யூரியான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் மேலே இருக்குது, அதாவது அதோடைய P0 வேல்யூ. ஃபைண்ட் த சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர் அக்வஸ் சொல்யூஷன் அட் த சேம் டெம்பரேச்சர். மோலார் மாஸ் ஆஃப் யூரியா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட்டு இதில் என்ன ட்ரிக்னா, இந்த டெல்டா பி வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். என்ன செய்ய வேணும்னா, P0 மைனஸ் பின்னு போடாதீங்க, டெல்டா பின்னே வச்சுக்கோ. இந்த இடத்துல அந்த டேட்டாஸ் தட் இஸ் கால் பியூர் வாட்டர் 3.165 இங்கே போட்டாச்சு. W2 இது 5% குளுக்கோஸ் அப்படிங்கிறதுல அது 5, இது வந்து யூரியா 5, யூரியாவுடைய மோலார் மாஸ், இது வந்து வாட்டருடைய மோலார் மாஸ். வாட்டர் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்கன்னா 5%, 100ல் 5 போச்சுன்னா 95. ஸோ அதனால் இந்த சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், முக்கியமானது. இப்போ நம்ம டெல்டா பி வேணும்னா அடுத்து இந்த 3.165 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ இந்த கேல்குலேஷன் பண்ணுவது உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருந்து நீ வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா பி கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, எஸ், இப்போ நமக்கு ஏதாவது டெசிமல்ஸ் முடியுது பார்க்கலாம். 60ன்னு இருக்குது, இது 30, 3.6, 31. ஓகே, ஸோ நவ் எஸ்மா இது வந்து அப்படியே 6ஆல் கேன்சல் பண்ணால் 6, 3, 18. இதில் பண்ணோம்னா 10.0 சம்திங் வருது. ஸோ நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த கட்டம் வந்து இது 5ஆல் கேன்சல் பண்ணிடும், இது 5ஆல் முடியும். இதை நீ 5ஆல் பண்ணால் 1 and 9, 19. ஓகே, சரி. இப்போ இதை 3ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எஸ், இதில் கேல்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டேட்டா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனாலும் நம்ம போட்டு தான் ஆகணும், புரியுதுங்களா? எஸ், எஸ். நவ் லெட் அஸ் கோ ஹியர். இப்போ உனக்கு இங்கே என்ன சொல்லிட்டேன், 5 கேன்சல் ஆகிடுச்சு. 18 கேன்சல் பண்ணிடுங்க. அந்த 18க்கு மேலே 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ அந்த டேட்டாஸ் அப்படியே நம்ம காப்பி பண்ணுவோம். 3 × 3.165 டிவைட் பை இதை வந்து 10.0 வந்ததில் 10ன்னு எடுத்துக்கிறோம். இது 19. ஓகேவா? எஸ், இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ சிம்பிளாக எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. மேலே இருக்கிறத 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே 5 15, மீதி 1, 6 18, 19க்கு 1, ஒரு 3 3 4, 4 12, 3 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா இது டிவைடட் பை கீழே வந்து என்ன வருதுன்னா 190. ஓகே, இப்போ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா சாதாரணமாக டிவைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோ. 12. எஸ், இப்போ நான் இதை என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், நான் லிசன் சில்ட்ரன், இது 12 அப்படிங்கிறது ஸ்மால் நம்பராக இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணேன்னா, இதை இவனை விட பெருசாக மாற்றிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 10⁻⁻2 போட்டுட்டேன். இப்போ என்னுடைய இங்கே டேட்டா என்ன ஆகுது அப்படின்னா, எஸ், ஸோ இப்போ உனக்கு என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, now let us write 1249.5 into 10⁻⁻2. இது தேவையில்லை, 1 minute, டிவைட் பை 190.
ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம இது மாதிரி நீங்கள் இந்த நம்பரை வந்து மேலே இருக்கிறத பெரிய நம்பராக எடுத்துட்டிங்கன்னா செய்யறது ஈஸி தான். நீங்கள் இதுக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ நீட் நாட் கோன் டு அந்த கார்னரில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நடு நோட்புக்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ், 1249.5 டிவைடட் பை 190. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். அதாவது இதை வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம். 1249.5 into 10 power minus 2 divide by 19 into 10. கரெக்டாக? அப்போ இந்த 10 மேலே போயிடுச்சு அப்படின்னா உனக்கு அது என்னவா மாறும் அப்படின்னா ப்ளஸ் வந்து அகெயின் மைனஸ் ஆகும். ஸோ அப்போ 1249.5 இன்ட்டு 10 மேலே போச்சுன்னா -3 டிவைட் பை 19. ஏன்னா 190ஆல் டிவைட் பண்ணுறத விட இதால் டிவைட் பண்ணுறது உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய நம்பர் இருந்தால் போதும். அதனால் 124.15 டிவைட் பை 19 இன்ட்டு 10⁻². இந்த சைடு வந்ததால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை டிவைட் பண்ணுங்கள் போதும். நான் வாட் இஸ் இட் 124.95 டிவைடட் பை 90. நீ வந்து அப்படியே 20 வச்சுட்டு ஈஸியாக போயிடலாம். 100ல் எத்தனை வாட்டி வருங்க? 5 நம்ம. ஸோ நம்ம 6 போட்டுக்கிறோம். இப்போ 6. ஸோ 9×6 = 54, மீதி 5, 6 10 14 வரல. ஓகே, ரொம்ப பெரிய வேல்யூவாக போயிருக்கு போல இருக்குது. சரி, ஓகே. அதில் வந்து 5 + 6 கரெக்டு தானே? 9×6 = 54. 9×6 = 54. 6 போட்டோம்னா 9×4 மீதி 5, 6 6×5 11. கரெக்டு தானே? ஸோ நவ் லெட் மீ ரைட் ஹியர். எஸ், 5 மீதி 5 ஒரு 6 6 + 5 11. வி ஆர் கெட்டிங்மா. ஸோ 0 2ல் 1 போச்சுன்னா 1 புள்ளி அகெயின் 9 போட்டுக்கோ. இதில் உனக்கு 5 வாட்டி கொடு. ஏன்னா நமக்கு அது 100 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 95 45 5 4 ஒரு 5 4 9. ஸோ இப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 9 9 5 போச்சுன்னா 4 10ல் 1 9. ஓகே, இப்போ நம்ம இது பக்கத்தில் 5 எழுதுகிறோம். இப்போ உனக்கு இதில் உனக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 5 6 7 வரைக்கும் 6னாவே உனக்கு 114 7 வரைக்கும் போகலான்னு தெரியுது. ஸோ ஓகே, 7 வரைக்கும் போகலாம். 8னா கூட 20. இப்போ நான் 8 போடுறேனே, 20 × 8. ஓகே, சாரி, நம்ம 7 முடிச்சுக்கலாம். ஸோ வித் த ஓகே ஓகே இப்போ நம்ம 7 97 63 97 63க்கு 3 6 7 7 10 15 வரல. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ அப்போ ஒர்க் பண்ணதால் தெரியுது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஆனால் இது போர்டு இல்லையா, நமக்கு கரெக்டாக தான் பண்ணி ஆகணும். எஸ், 6 94 54 5 ஒரு 6 10 14. ஓகே, இதோட நிறுத்திக்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் இப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.56. நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6.56 × 10 பவர். அந்த 6.56 × 10 பவர் -2 அதை மறக்காமல் அங்கே போட்டுடுங்க. -2 இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு இங்கே வந்து இது என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒன்லி வாட் இஸ் இட் கால்ஸ் டெல்டா பி மட்டும்தான். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு பாருங்கள். நவ் லெட் அஸ் ரைட் ஹியர். டெல்டா பின்னா என்ன அர்த்தம்னா டெல்டா பி = P0 - P = 6.56 × 10 பவர் -2. உனக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி திஸ் ஒன் ஒன்லி வி வாண்ட். அப்போ P0 we know the value of P0 இங்கே வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. we can see the P0 here. P0 pure இதில் P0 3.165 இங்கே இருக்குது பாருங்கள். 3.165 3.165 அதை இந்த இடத்துல எழுது. 3.165
மைனஸ் பி அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 5 ஆகிடும். அப்போ அங்கே இது இங்கே மைனஸ் ஆகிடும். இது வந்து 10⁻−2 அப்படின்னு போகிறப்ப 0.0656ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ இதை சால்வ் பண்ணிவிடுங்க. இதை நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 3.165 மைனஸ் ஆஃப் 0.065 0.065 அகெயின் 16. அப்போ இங்கே ஒரு 6 போட்டுக்கோ, சப்ராக்ட் பண்ணிக்கோ. 10 திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 10ல் 6 போச்சுன்னா 4, 4ல் 5 போச்சுன்னா 9, அகெயின் 9, இங்கே 0 2 ஆட் பண்ணிக்கோ. 0 10 மீதி 1 10 மீதி 1 1 1. ஓகேவா? இங்கே வந்து 1 மினிட், இங்கே வந்து 3 தான் வருது. கனெக்ட் பண்ணி இன்னொரு வாட்டி ஆட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. 1 10 மீதி 1 10 மீதி 1 1. ஸோ நவ் திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஐ காட் வி லாஸ். கரெக்டாக அவசரமாக கடைசியில் தப்பாக செய்தாதுங்க. ஆனால் போர்டுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். திஸ் இஸ் த போர்டு ஒன்லி. அண்ட் இதோடைய யூனிட் வந்து கிலோ பாஸ்கல்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் யுவர் சொல்யூஷன் இஸ் 3.0994. ஓகேவா? திஸ் இஸ் கரெக்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் ஒன் எஸ், இதுதான் வந்து நம்ம பார்த்ததுலேயே கொஞ்சம் லென்த்தி கொஸ்டினாக இருந்தது. ஓகே, திரும்ப அப்படியே பாருங்கள். அதாவது அந்த கால்குலேஷன் நீங்கள் போட தான் அந்த ஐடியாஸ் கிடைக்கும். அதனால் கால்குலேட்டர் வச்சும் போடாதீங்க, போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இஃப் கால்குலேட்டர் பர்மிட்டட்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் அரித்மெட்டிக் போங்க. உங்களுக்கு ஹவர்ஸ் டைம் அதிகமாக இருக்கிறப்ப போட்டுடலாம். அவங்களுக்கு வந்து என்ன ஸ்பீடுனா இந்த இடத்துல ஐடியா தான். இப்போ நான் என்னுடைய கொஸ்டின் வந்து நீங்கள் ஐடியா எடுத்துக்கலாம். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஐடியாஸ் வந்து என்னுடைய இதுலேருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். ஐடியாஸ் எப்படி அணுகிறதுங்கிறது ஈஸியாக கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னுடைய வீடியோஸு. இப்போ அதுவும் லேட்டஸ்ட்டாக போடுறது வந்து ரொம்ப போர்டுக்கு யூஸ்ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கேன். லாட் ஆஃப் வீடியோஸ் ஐ புட்டேன். பாடி நீட் ப்ரிப்பரேஷனும் போடுறேன், ப்ரீவியஸ் ஜி கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். எஸ், யூஸ் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். வித் தட் இனிமே வீடியோவை நம்ம கிளாஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.